அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ லக்னத்திலிருந்து 12 வீடுகளில் ராகு இருந்தால் என்ன மாதிரியான இம்பேக்ட் உருவாக்கும், என்ன மாதிரியான பலன்கள் என்னென்னு ஏற்படும், ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ராகு அப்படின்ற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கக்கூடிய கிரகம் எப்பயுமே என்ன பண்ணுன்னா, அதீத ஆசையை தூண்டி விட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஏக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்னா கண்டிப்பாக அது ராகு சொல்லலாம். இந்த ராகு வந்து எப்பயுமே எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற ஏக்கத்தை கொடுக்கும். ஸோ அப்படி இந்த ராகுவுடைய தன்மை, ராகுக்கு பார்வை இல்லைன்னுவாங்க, டெஃபினட்டாக பார்வை இருக்குது. 3, 7, 11 பின்னோக்கி பார்க்குற பார்வையை நீங்கள் எடுத்துக்கலாம் கால்குலேஷனில். ஸோ இப்போ 3ஆம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த கிரகம் 11ஆம் பார்வையிலையும் 3ஆம் பார்வையிலையும் பார்க்கும். ஸோ 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 11ஆம் பார்வைன்றது இருக்குது. இதை வந்து பார்வை இல்லைன்னு சொல்லும்போது, ஒரு ஜோசியர் சொல்லும்போது அந்த ப்ரிடிக்ஷனை வந்து பார்வையோடு கணக்கு பண்ணும்போது அந்த ப்ரிடிக்ஷன் வருது. அப்போ பார்வை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நம்ம டெப்த்தாக வந்து ஒரு அனலைஸ் பண்ணும்போது, ஸோ பார்வையில் இந்தந்த மாற்றங்களை நிகழ்த்திருக்குன்னு பார்த்து டெஃபினட்டாக பார்வை இருக்குது. ஸோ பார்வை இல்லைன்னு கிடையாது, 3, 7, 11 பார்வை இருக்குது. இதில் வந்து ராகுவுடைய நிலை எப்பொழுதுமே வந்து அந்நிய மொழி பேசக்கூடியவங்க, வெளி மாநிலம், வெளிநாடு, முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அரபு நாடுகளை குறிக்கக்கூடிய கிரகம், முஸ்லீம் நாடுகளை குறிக்கக்கூடிய கிரகம், பெட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கக்கூடிய கிரகம், கேஸ், மிக முக்கியமாக இந்த மாந்திரிகம், ஏன் அஸ்ட்ராலஜி, எல்லாத்துக்குமே ராகு மிக முக்கிய கிரகமாக இருக்குது. ராகுவுடைய தன்மையே வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணத்தை விதைச்சி வழியை கொடுக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நார்மலாக லைஃப் போயிட்டுருக்கும், திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 10 கோடி 5 கோடி சம்பாதிப்பாங்க, 50 கோடி ரூபா கணக்கில் மாட்டி விட்டுரும். ஸோ இது வந்து அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெவலில் வளர்த்து விட்டு உன்னை மிகப்பெரிய அளவில் உன்னை வளர்த்து விட்டு அதுலேருந்து உனக்கு மிகப்பெரிய அளவில் சரிவை ஏற்படுத்துகிற பார், உனக்கு அசிங்கப்படுத்துகிற பார், அவமானப்படுத்துகிற பார், நிறைய இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த ராகுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு 3 கிரகம் முக்கியமாக பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அதில் ஃபஸ்ட்டு ராகு கண்டிப்பாக சொல்லலாம். சரி, நான் வந்து காரகத்துவம் இதோடைய தன்மைகள் எல்லாமே நான் பேசிகிட்ருக்கேன். 12 வீடுகளில் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க பார்த்து என்னென்ன பண்ணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ரெமெடிஸும் இருக்குது. ராகுக்கு ரெமெடிஸ் இருக்குது. அந்த ரெமெடி பரிகாரம் வந்து எந்த மைண்ட் செட்டில் பண்ணால் இந்த பரிகாரம் வேலை செய்யுன்றதெல்லாம் இருக்குது. ஏன்னா நான் அந்த பரிகாரம் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் காமிச்சிருக்கு. ஆனால் அதே இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகிருக்குனால தான் நம்ம அதை சொல்ல போகிறோம். இதை கற்பனையாக சொல்கிற விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த விதத்தில் ராகுவுடைய தன்மை என்னன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பொதுவாக ராகு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நாகராஜ், அந்த ராகு, இந்தமாதிரி அந்த நான் பேர் வந்து ராகுவுடைய பேர் கொண்டவர்கள் வந்து நல்லதை செய்ய வைப்பாங்க. ராகு நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு. இது ராகு கெட்ட நிலையில் இருக்கிறன்னா அந்த பேரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 வலி வேதனையை கொடுப்பாங்க. ஸோ 2 ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 இருக்குது. அதேமாரி ராகுக்கு வந்து நட்பு வந்து சனின்னாலும் இன்னொரு பக்கம் அது ஆப்போசிட்டாகவும் வேலை செய்யும். இந்த ராகு 12 வீட்டில் இருந்தால் என்னென்ன பண்ணுன்றது மட்டும்தான் தலைப்பு, அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும்னு நான் நிறையா சொல்லிகிட்ருக்கேன். ராகு லக்னத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார், முதல் வீடு லக்னத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பை அதிகமாக உருவாக்கிடுவார். எதிர்பார்ப்பை அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக உருவாக்கிடுவார். அதேமாரி 1 கோடி சம்பாரித்தா போதும்னு ஃபஸ்ட்டு சொல்ல வைக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1,00,00,000 சம்பாரிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைய தூண்ட வைக்கும். திருப்பி இன்னொரு 1,00,00,000 சம்பாதிப்பாங்க. இன்னொரு 1,00,00,000 அப்படின்னு இப்படி இந்த கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,00,00,000 100,00,00,000 வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கும். ஏன் இந்த கவுண்டிங் வந்து கொண்டு போயிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ வந்தாலும் பத்தாது. ஏன்னா ராகு வந்து லக்னத்தில் இருக்கும்போது இந்த எதிர்பார்ப்புன்றது அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். இது இது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் இல்லை. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ராகுவுடைய நட்சத்திரம் இதெல்லாம் பொறுத்து மாறுபட்டாலும், ராகு லக்னத்தில் இருக்கும்போது எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டாங்க. எதுலையுமே திருப்தி அடைய விடாது. இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற ஏக்கத்தை கொடுக்கும். ஒரு சிலவங்களுக்கு சில பேட்டர்ன் மாறும்போது, ஒரு சிலவங்களுக்கு பணம் மட்டும்தான் வேணும் வேணும் வேணும்னு இருக்கும். மற்ற எதுவுமே வேணான்ற பற்றற்ற நிலையில் இருக்க வச்சிடும். இந்த மாதிரியான மைனஸையும் ஏற்படுத்தும். இப்போ இந்த ராகு லக்னத்தில் இருக்கும்போது இதுக்கு ரெமிடிஸ் முக்கியமாக வந்து ட்ரஸ்ட்டில் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறது, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். லக்னத்தில் ராகு இருக்கும்போது 3ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். மூத்த சகோதரர், சித்தப்பா உறவுகள், பங்காளி உறவுகள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்வை விழும்போது அவங்கள்ட்ட உதவி வாங்கிட்டு பதிலுக்கு உதவி செய்ய விடாமல் தடுக்கும். அடுத்தது 7ஆம் இடம். கணவன் மனைவியிடம் எதிர்பார்ப்பு அதிகம் வச்சுக்காமல் இருக்கணும். 11ஆம் பார்வை 3ஆம் இடத்தை பார்க்கும். இளைய சகோதரர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நிதானமாக இருக்கணும். மாமனார்கிட்ட நிதானமாக இருக்கணும். இவங்கள்ட்டலாம் நீங்கள் ரொம்ப எமோஷனாக கோவப்பட்டீங்கன்னா எதிர்மறை பலன்களை அதிகமாக ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரை நீங்கள் வந்து இவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு அதிகம் வச்சுக்காதீங்க. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 11ஆம் பார்வை லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். முதல் வீடை தான் சொல்லிகிட்ருக்குறேன் இது வரைக்குமே. முதல் வீட்டில் இருக்கும்போது பின்னோக்கி பார்க்குற 11ஆம் பார்வை மூத்த சகோதரர், பங்காளி உறவுகள், சித்தப்பா உறவுகள். 7ஆம் பார்வை கணவன் மனைவி, நண்பர்கள், 2வது குழந்தை. 11ஆம் பார்வை 3ஆம் இடம். இளைய சகோதரர், மாமனார், பக்கத்து வீடு. இவங்ககிட்டலாம் வந்து எதிர்பார்ப்பு அதிகம் வச்சுக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுக்கும்போது இல்லை அவங்கள்ட்ட ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு உதவியை செய்யும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும். ஆப்போசிட் ரியாக்ஷன்றது எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இவங்கள்ட்ட நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ லக்னத்தில் ராகு இருக்கும்பொழுது திருப்தி அடையணும், போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுச்சுன்னா நல்லா இருப்பீங்க. சிம்பிளான விஷயம். அடுத்தது ராகு 2வது வீட்டில் இருந்தால் என்ன பண்ணும்? ராகு 2வது வீட்டில் இருந்தால் பேச்சு வந்து பொய் பேச வைக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் உண்மையை பேச வைக்கும். பேசுகிற விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஏற்படுத்தும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஏற்படுத்தும். ரொம்ப அறிவுபூர்வமாகவும் பேச வைக்கும். எக்ஸ்ட்ரீம் அட்வான்ஸ் லெவல். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் யார், அவங்களுடைய பேக்ரவுண்டு எப்படி, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்ல வைக்கும். யாருக்கும் தெரியாத ஒரு சப்ஜெக்டை பேச வைக்கும். பிரம்மாண்டமாக பேச வைக்கும். பெரிய விஷயமாக பேச வைக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த ராகு வந்து பொய் பேச வைக்கும், உண்மை பேச வைக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் உண்மை, ஒரு எக்ஸ்ட்ரீம் பொய். பிரம்மாண்டமாக பேச வைக்கும். யாருமே பேசாத சப்ஜெக்டை பேச வைக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தும். இதெல்லாம் ஒரு பார்ட். அதுக்கு அடுத்தது ராகுவுடைய 3ஆம் பார்வை. ராகுவுடைய 3ஆம் பார்வை எங்கே பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய 3ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடம் 12ஆம் இடத்தை பார்க்கும். தூக்கம் இல்லாத நிலை, தாம்பத்தியம் சம்பந்தமான விஷயத்தில் வந்து அதிக ஏக்கம், எதிர்பார்ப்பு,
இதுமாரி விஷயங்கள் ஏற்படுத்தும். 3ஆம் பார்வையால் 12ஆம் இடத்த பார்க்குறதுனால. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையில் 8ஆம் இடத்த பார்க்கும். சில விஷயங்கள் ஒரு ரோட்டில் இருந்து தேவையில்லாமல் ஒரு மாஸ் ஒரு கெத்து காமிக்கிறன்ற பேரில் பிரச்சனை பண்ண வச்சு கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வைக்கும். யாரும் தெரியாத நபர்கள்ட்ட பைக்கில் போய்ட்டுருப்பீங்க, டக்குன்னு சின்னதாக ஒரு கிட்ட க்ளோஸ்டாக கிராஸ் பண்ணால் கூட அவங்கள்ட்ட போய்ட்டு கடுமையாக பேச வைக்கும். பார்த்து வர மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி பேச வைக்கும். அந்த 2ல் ராகு. ஏன்னா 7ஆம் பார்வையில் 8ஆம் இடத்த பார்க்குதுல. அப்போ முன்பின் தெரியாதவங்களாம் 8ஆம் இடம். அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது டக்குன்னு வார்த்தையை விட வைக்கும். அதனால் பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஸோ முன்பின் தெரியாதவங்க யாராவது பைக்கில் உங்களுக்கு கிட்ட க்ளோஸாக கொண்டாலும் கை கீட்டி திட்டாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான வலியை கொடுத்துரும் அப்படின்றது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்பின் தெரியாதவங்கள்ட்ட ரொம்ப அதிகம் நம்பிடக்கூடாது. ஆசை வார்த்தையை காட்டுவாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணால் இப்படி ஒர்க் அவுட் ஆகும், அப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 2ஆம் இடன்றது போனாங்களே, ராகு 2ல் இருக்க பார்த்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் ஆப்போசிட்டில் யாரும் தெரியாதவங்கள்ட்ட ஆசை வார்த்தை கூறி பணம் பறிக்க வைக்கும். அல்லது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட இந்த பிஸ்னஸில் இறங்கினா சூப்பராக இருக்கும். முன்பின் தெரியாதவங்கன்றது உங்கள் நண்பருடைய ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அந்த 8ஆம் இடம் தான் வேலை செய்யும். அப்போ 7ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ராகு 2ஆம் இடத்துல தான் இருக்குது. அவர் ராகு 2ஆம் இடத்துல லக்னத்துக்கு 2ல் இருக்கிறவங்களுக்கு முன்பின் தெரியாதவங்கள்ட்ட ஆசை வார்த்தை கூறி பணத்தை பறிக்க வைக்கும், இல்லை பணத்தை இழக்க வைக்கும். அப்போ எந்த திட்டம் ப்ராஜெக்டாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். முடிஞ்ச வரைக்கும் தயத்துறது நல்லது. சரி, அடுத்தது 11ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு, வாகனம், சொத்து, அம்மா இந்த சம்மந்தமான விஷயங்களில் எதிர்பார்ப்பு அதிகம் வச்சுக்கூடாது. சொத்து இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், எப்படியாவது பேச்சில் பேசி மயக்கி சொத்தை வாங்கணும், எப்படியாவது பேசி தன்னுடைய சுகத்தை நாம் அனுபவிக்கணும். அது சுகன்றது எல்லா விஷயத்துலையும். இந்த வீட்டை வாங்கிடணும், இந்த பைக்கை வாங்கிடணும், இந்த காரை வாங்கிடணும், எப்படியாவது இதை அடித்து பிடிச்சி இதை நம்ம பக்கம் இழுத்துடணும், எப்படியாவது இந்த பொண்ணை நம்ம பக்கம் மயக்கணும், எப்படியாவது இந்த பையனை நம்ம பக்கம் மயக்கணும், இப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் இது ஏற்படுத்தும். 11ஆம் பார்வையில் 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது லக்னத்துக்கு 2ல் ராகு இருந்தால் என்ன பண்ணோன்னு சொல்லி 3 பார்வையும் தான் சொல்லிட்டுருக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது லக்னத்துக்கு 3ல் ராகு. லக்னத்தில் 3ல் ராகு இருக்கும்போது நிறைய தகவல் தொடர்பு சம்மந்தமான விஷயங்களில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. அது பாசிட்டிவ். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பீங்க. பைக்கில் எந்த ரூட்டில் போகணும், காரில் எந்த ரூட்டில் போகணும், ட்ரெயினில் எப்படி போகணும் அப்படின்றது, டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும், உங்களுடைய கை அப்படின்றது வந்து 3ஆம் இடம். அந்த இடத்துல தான் ராகு இருக்கிறார். அப்படியே துடிக்கும் இந்த ராகு. அந்த கை வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கும். கம்ப்யூட்டர்லாம் சிஸ்டத்தெல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இபியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் 3ல் ராகு இருக்கும். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிச்சுட்ருக்குங்க, எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் படிச்சுட்ருக்குங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணலாம் ராகு 3ல் இருக்கும். அது வந்து ஒரு ரொம்ப பவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராகு 3ல் இருக்கும்போது தைரியம் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ரகசியங்கள் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு இருப்பாங்க, ஒரு ஸ்பீடாக இருப்பாங்க, தைரியம் அதிகமாக இருக்கும். டெக்னாலஜி, ஒரு ஊருக்கு போகிற ரூட்டு, மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பர். இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் யார்கிட்டையாவது ஒரு ரகசியமாக பேசுனது,
அது ஒரு லஸ்ட்ஃபுல்லாக, அதாவது ஒரு லவ்வாக பேசுனதா இருக்கலாம், லஸ்ட்டாக இருக்கலாம், ரகசியங்களா இருக்கலாம். இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே சேமித்து வைக்கும். இந்த பழக்கத்த கொடுத்துட்டே இருக்கும். இவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்னு சேர்த்து வைக்கும் டாக்குமெண்ட். அது ஃபோட்டோஸ், ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு கூட எடுத்த ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒருத்தவங்களுடைய ரகசியங்களாக இருக்கலாம். இதெல்லாமே எக்ஸ்பர்ட்டு. இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பர்ட்ன்ற பாருங்க, சாரி. இது எல்லாமே சேமித்து வச்சு அதை மிரட்டக்கூடிய தன்மையும் கொடுக்கும். இது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதேமாரி வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்தையும் அப்படியே பயங்கரமாக பிரம்மாண்டமாக அதை வெளியில் ஷோ பண்ணுறதும் இந்த 3ல் இருக்கிற ராகு கொடுக்கும். ஏன்னா வந்து அந்த தகவல் அப்படி வெளியே பரவ வைக்கிறதுலாம் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இவங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியில் தெரிய வைக்கிறதெல்லாம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்லாம் இவங்கள தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ராகுவுடைய பார்வை. ராகுவுடைய பார்வை வந்து 3ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய இடம் லக்னத்தை பார்க்கும். லக்னத்தை பார்க்கும்போது என்ன ஒன்று, அந்த தைரியம் வந்து வீரியன்றது வந்து தன்னுடைய பலம் என்னன்றது வெளியே கெத்தாக பேசி வெளியே ஷோ பண்ணுறதுக்கும் காட்டும். பார்த்திங்கன்னா அப்படியே பேச்சுலாம் தோரணைலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுடித்தனமாக அப்படியே பயங்கரம் பில்டப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் பார்வை வந்து லக்னத்தை தொடர்பு கொள்ளுது. லக்னத்தை தொடர்பு கொள்ளும்போது அப்படியே ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஆளான்ற மாதிரி காமிக்கும். ஸோ அது வந்து ஒன்று. அதேமாரி வந்து நிறைய தகவலை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு தெரியணுன்ற அளவுக்கையும் ஒரு பிம்பத்தை உருவாக்கும். ஸோ இது 3ஆம் பார்வை. அடுத்தது 7ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்த பார்த்துரும். 10ஆம் இடத்த பார்த்துட்டாலே தொழிலில் வந்து பிரம்மாண்டமாக லாபம் சம்பாதிப்பாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஈபியில் இருப்பாங்க. வேலை கண்டிப்பாக ஈபியில் வேலை இருப்பாங்க. ஈபியில் வேலையில் இருப்பாங்க. ஈபியில் வேலையில் இருக்க வைக்கும். ஏன்னா வந்து நேரடியாக வந்து ராகுவுடைய 7ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வை வந்து நேரடியாக 10ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ அது வந்து 9ஆம் இடத்தை பார்க்கும். மன்னிச்சிங்க, 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையிடம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்க வைக்கும். தந்தையிடம் எதிர்பார்ப்பு ஏக்கம்ன்றது அதிகமாக இருக்க வைக்கும். அதேமாதிரி எல்லா வித பாக்கியத்தையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அடைய வைக்கும். இல்லை அதை அடைய முடியலையேன்ற ஏக்கம், எவ்வளோ கொடுத்தாலும் அப்பா எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை வந்து கொடுக்கும். இந்த 7ஆம் பார்வையில் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அடுத்தது ராகுவுடைய 11ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடம், 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்தையே பார்க்கும் 11ஆம் பார்வையில். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது 2வது திருமணம், மூத்த சகோதரர், பங்காளி உறவுகள், சித்தப்பா உறவுகள், இவங்க எல்லாரையும் குறிக்கக்கூடிய இடம். அது வந்து ரொம்ப ரொம்ப அது எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஏக்கத்தை, எதிர்பார்ப்பு அதிகமாக ஏற்படுத்தும். மிக முக்கியமாக வந்து மன்னிக்கவும், 11ஆம் பார்வை வந்து லக்னத்தையே பார்த்துரும். 3ஆம் பார்வையில் என்ன சொல்லணும், அதே பலன் தான். நடுவில் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, மன்னிச்சிங்க. லக்னத்தையே பார்க்கும். லக்னத்தையே பார்க்கும்போது 3ஆம் பார்வைக்கு என்ன பலனோ அதே பலன் தான் ஏற்படுத்தும். அந்த 11ஆம் பார்வை வந்து 3ஆம் இடத்தை லக்னத்தையே பார்க்கும்போது
மிக முக்கியமாக வந்து பெரிய லாபங்கள், பெரிய வருமானங்கள் இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பிரமிப்பாக பிரம்மாண்டமாகவே இருக்கும். பெரிய பெரிய லாபங்களையும் ஈட்ட வைக்கும். அடுத்தது ராகு 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, வீடு, வாகனம், சொத்துக்கள் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எல்லாமே பிரம்மாண்டமாக யாருமே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பிரமிப்பாக பண்ண வைக்கும். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தான் வந்து தொந்தரவு வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த 4ஆம் இடத்துல வந்து பிரம்மாண்டமான வீடு, சொத்துக்கள், ஃப்ளாட் இது எல்லாமே கிடச்சிடும். காரு, வாகனம் எல்லாமே கிடச்சிடும். இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா, இன்னும் வேணும் அப்படின்ற ஏக்கம் தான் அதிகமாக கொடுக்கும். மிக முக்கியமாக அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா கேர் பண்ணிக்கணும். இப்போ 4ல் ராகு இருந்து 3ஆம் பார்வையால் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். 3ஆம் பார்வையால் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பேச்சை வந்து கொஞ்சம் கடுமையாக பேச வச்சிடும். எல்லாமே பணம், மணி மைண்டோடவே பேச வச்சிடும். ஏதாவது ஒரு பெரிய லாபம் கிடைக்கணுன்ற நோக்கத்தோடவே பேச வைக்கும். குடும்பத்தை பற்றி அதிகமாக பேச வைக்கும். தன்னுடைய சுகங்களை பற்றி அதிகமாக பேச வைக்கும். வீடு எப்படி இருக்கணும், கார் எப்படி இருக்கணும் அப்படின்னு இது சம்மந்தமாகவே பேச வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வீடு, வாகனம், சொத்துக்கள் எல்லாமே எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும்னு பாசிட்டிவாக பேச வைக்கும். அடுத்தது ராகு வந்து 7ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் இடத்தை பார்க்கும். 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் இடத்துல இருந்து ராகு 10ஆம் இடத்தை பார்க்கும். கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலைகள், எலக்ட்ரானிக் சம்மந்தமான வேலைகள்லாம் கிடைக்கும். இதில் வந்து ஒரு பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் ஏற்படுத்தும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது 11ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் அப்படி பார்த்திங்கனாலும் 2ஆம் இடத்தை பார்க்கும். அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய வருமானங்கள் அப்படின்றதை கொடுக்கும். அது இல்லாமல் வீடு, வாகனம், சொத்துக்கள் மூலயமா பெரிய பெரிய லாபத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடமாக வந்துடும்ல 2ஆம் இடம். அதனால் வந்து பெரிய அளவில் லாபங்கள், பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள்ன்றது இருக்கும். மைனஸ்ன்றது அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு 50 லட்ச ரூபா சொத்தை வந்து 1 கோடி ரூபா கொடுத்து வாங்க வச்சிடும். ஒரு 60 லட்ச ரூபா கொடுத்து வாங்க வச்சுருக்கோம் வச்சிங்களேன். அப்போ குறைவான விலை உள்ள ஒரு பொருளை வந்து அதிக விலை கொடுத்து வாங்க வைக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மைனஸ் அப்படின்றது அம்மாவின் உடல் ஆரோக்கியம் வந்து அடிக்கடி படுத்தே தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற நிலையை கொடுக்கும். அம்மாவுக்கு மன ரீதியான குழப்பத்தை கொடுக்கும், பய உணர்வை கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மைனஸான நிலையாக ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். 4ஆம் இடம்ன்றது அம்மா ஸ்தானம் இல்லை. அடுத்தது வந்து ராகு 5ல் இருந்தால் என்ன பண்ணும்? ராகு 5ல் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல், பேராசை, எதிர்பார்ப்பு, முதல் குழந்தை இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும், தீவிரமாக இருக்கும். ஏன்னா இந்த ராகு 5ல் இருந்தால் ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது இருக்கிற இடத்த பொறுத்து. ஆனால் வந்து நம்ம பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசாக தான் யோசிப்பாங்க. வீடு இப்படி தான் கட்டணும்,
சொத்துக்கள் இப்படி வாங்கணும். சினிமாவில் ஒரு கதை எழுதுறோன்னா இவங்களாம் பிரம்மாண்டமாக எழுதுவாங்க, டைரக்ஷன் பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் யோசிக்கிறது இவங்க தான். இவங்க அளவுக்கு யாருமே யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே பிரமிப்பாக இருக்குங்க. காதல் கூட வெளிப்படுத்துகிற விதம் வந்து இவங்களது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். காதலை வந்து இவங்க வெளிப்படுத்துகிற விதம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து யாருமே யோசிக்கவே முடியாது. இந்த அளவுக்கு வேறு யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. அப்போ இது சிந்தனை மனசு ஏக்கம் இது எல்லாமே வேறு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அப்படின்றது 5ல் இருக்கிற ராகு கொடுக்கும். அடுத்தது அந்த ராகு வந்து 3ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பார்வையில் 3ஆம் இடத்தை பார்த்துரும். அதனால் வந்து ரகசியங்களை அதிகமாக சேமித்து வச்சுருப்பாங்க. தன் காதலனுடன் காதலியுடன் தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் பேசிய வார்த்தைகள், இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள், இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப பயங்கரமாக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுவுமே எல்லாமே சீக்ரெட்டாக இருக்கும். ரொம்ப 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 சீக்ரெட்டாக இருக்கும். ஏன்னா வந்து 3ஆம் பார்வையில் வந்து பார்க்குறது வந்து 3ஆம் இடம் 5ஆம் இடத்துலேருந்து. அப்போ 3ன்றது ரகசியம், 5ன்றது காதல். ரகசியங்கள் அதிகமாக இருக்கும். ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறன்றது கூட ரொம்ப சீக்ரெட்டாக கூட இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. தன் காதலியிடம் தன் காதலனிடம் ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் இருக்குது பாசிட்டிவில். அடுத்தது இந்த 3ஆம் பார்வை சொல்லிட்டு அடுத்தது 7ஆம் பார்வையில் 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடம்னு பார்த்து ஒரு சிலர்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் திருமண வாழ்க்கை அது அந்த முதல் திருமண வாழ்க்கை 11ஆம் இடத்தெல்லாம் பாதிப்படைஞ்சு இருக்கும்போது இந்த 2வது திருமணன்ற விஷயம் பொருந்தும். அப்போ 2வது திருமண வாழ்க்கைன்ற விஷயத்தை பார்த்து ஏற்படுத்தும். அப்படியே எல்லாருக்குமே 5ல் இருக்கிற ராகு இருக்க அத்தனை பேருக்கும் ஏற்படுன்னு நினைக்கக்கூடாதுங்க. 2வது திருமணம் 11ஆம் இடம் பாதித்து 7ஆம் இடம் பாதித்து 11ஆம் இடத்தோட டச் இருக்க பார்த்து இது ஏற்படுத்தும். அது தசாபுத்தியில் ராகு திசை வரும், ராகு புத்தி. அப்போ ராகு வந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது மூத்த சகோதரர், சித்தப்பா உறவுகள், பங்காளி உறவுகள் இவங்கள்ட்டலாம் வந்து எதிர்பார்ப்பு அதிகம் வச்சுக்கூடாது. இவங்கள்ட்டலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இவங்கள்ட்டலாம் ஆசை வார்த்தைகளையும் சொல்லிடக்கூடாது. இவங்க சொல்கிற விஷயத்தையும் ஆசை வார்த்தையை வளர்த்துக்கூடாது. அது இவர் சொல்லிட்டாரு அப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வலி வேதனையை கொடுக்கும். ஸோ ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப நீங்களும் நம்பிக்கை கொடுக்கக்கூடாது. அவங்க கொடுக்குற நம்பிக்கையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது 11ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை தான் பார்க்கும். அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது 11ஆம் பார்வையில் பெரிய லாபம், பெரிய வருமானங்கள். 3ஆம் இடம் தகவல் தொடர்பு, பயணங்கள். அதிகமாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி மனசு ஏக்கமும் அதிகமாக துடிச்சிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஏற்படுத்தும். ஆனால் மைனஸுன்றது ஏக்கம் அதிகமாக வச்சு ஏமாற வைக்கும். காதலில் எதிர்பார்ப்பு வச்சு ஏமாற வைக்கும். முதல் குழந்தை விஷயத்தில் எதிர்பார்க்க வச்சு ஏமாற்றும். புத்திர தோஷன்றதெல்லாம் வந்து எடுத்துக்க தேவையில்லை 5ல் ராகு இருந்தால். ஆனால் எதிர்பார்ப்பு ஆசைகள்ன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இங்கே எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
ராகு 6ல் இருந்தால் என்ன பண்ணும்? ராகு 6ல் இருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை ரொம்ப 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 சிறப்பாகவே இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு வச்சிங்களேன். அது எல்லாமே பாசிட்டிவ் தான். அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிரம்மாண்ட வீடு கட்ட வைக்கும். ஏன்னா 3ஆம் பார்வையில் 4ஆம் இடத்தை பார்த்துரும். 3ஆம் பார்வையில் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது பிரம்மாண்ட வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு கடனில் மாட்ட வைக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது 6ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையில் 4ஆம் இடத்தை பார்க்கறனால அதேமாரி பைக்கு, காரு எல்லாமே கடனில் வாங்க வைக்கும். கடனில் வாங்கக்கூடாது. அதுவும் விலை உயர்ந்த ரொம்ப ரொம்ப அதிக விலையில் வாங்க வைக்கும். அப்புறம் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனையே கொடுக்கும். தோல் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். அது மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது எதிரியை வீழ்த்துற திறமைன்றது பெரிய ப்ளஸ்ஸு. கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா வேலைன்றது 10ஆம் இடம், 6ஆம் இடத்துடைய டச்சுமே வேலை செய்யும். அப்போ 6ஆம் இடத்துடைய தன்மையும் வேலை செய்யும். அப்போ வெளிநாட்டு வேலைன்னு பார்த்தா அரபு நாடு இந்தமாரிலாம் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ராகுவுடைய 7ஆம் பார்வை எங்கே பார்க்கும்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கும். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தாம்பத்தியத்தில் நாட்டம் இல்லாத நிலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதீத விருப்பம். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கும்ல, 6ல் இருந்தால் அதீத தீவிர விருப்பம் அப்படின்றத கொடுக்கும். ஒரு சிலவங்களுக்கு தீவிர விருப்பத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்காத ஒரு நிலையும் கொடுக்கும். ஆன்மீக சிந்தனையை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ 7ஆம் பார்வை 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஏக்கத்தோடவே இருக்க வைக்கும். இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறோம், நைட்டில் தூக்கத்தில் டென்ஷனை கொடுக்கும் கொஞ்சம். இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் லாஸ்ட்டில் சொல்லுவேன். அடுத்தது 11ஆம் பார்வையில் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு, வாகனம், சொத்துக்கள் மூலம் பெரிய லாபங்களை அடைய வைக்கும். இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது 4ஆம் இடம் நல்லா இருந்து நிறைய விதிவிலக்கெலாம் இருக்குது. ஆனால் பொதுவான விதியில் பெரிய லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ராகு 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணும்? ராகு 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவர் விஷயத்தில், மனைவி விஷயத்தில் எதிர்பார்ப்பு ஓவராக இருக்க வைக்கும். எக்ஸ்ட்ரீம் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும். அது செய்யலைன்னா உடனே மனைவியை திட்டுறது, கணவரை திட்டுறது, கோவப்படுறது அப்படின்றது அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ அப்படி இப்படி இப்படி இப்படின்னு டப்புன்னு திட்ட வைக்கும், கோவப்பட வைக்கும். இது நெகட்டிவ் எடுத்துன்னு சொல்கிறேன். ஆனால் 7 ராகு இருக்கும்போது ரொம்ப பெரிய குடும்பத்தில் மனைவி வருவாங்க, பெரிய குடும்பத்தில் கணவர் வருவாங்க, அப்படியே ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வருவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் கணவருடைய வீடு, மனைவியோட வீடு. அதே சமயம் கணவரோட வீடு, மனைவியோட வீட்டில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஒரு எதிர்பார்ப்புன்றது அதிகமாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடம்னு பார்த்து வெளிநாட்டு நண்பர்கள், வெளிமாநில நண்பர்கள், அந்நிய மொழி பேசக்கூடிய திறமைகள், இது எல்லாமே அதிகமாகவே இருக்கும். இங்கிலீஷ், ஹிந்தி, மற்ற லாங்குவேஜ் பேசக்கூடிய திறமை, ஜெர்மன், ஸ்பானிஷ் அப்படின்னு எல்லா லாங்குவேஜும் பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஒரு கண்ட்ரிக்கு பொறுத்து. இப்போ யூஎஸில் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஸ்பானிஷ் பேசுவாங்க, ஜெர்மன் பேசுவாங்க. இது இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, அந்த மாதிரி தெரியும்.
அடிஷ்னல் லாங்குவேஜ் தெரியும். அது உங்களுடைய வரக்கூடிய மனைவிக்கு கணவருக்கு அந்த திறமைகள் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகுவோடைய 3ஆம் பார்வை. மைனஸில் வந்து என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கிற ராகு நண்பர்களால் ஏமாற்றம் அடைய வைக்கும். ரொம்ப எதிர்பார்க்க வச்சு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நண்பர்களால் பெரிய லாபம், பெரிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுத்து டவுன் பண்ணி விடுறதும் இந்த 7 இருக்கிற ராகு வேலை செய்யும். அதுதான் ராகுக்கு தோஷம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இந்த பேட்டனுக்கு ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லிவிடும்போது ரொம்ப ரொம்ப அது திருமணமே தாமதமாக ஏற்படக்கூடிய நிலை, தடை, எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காத நிலை, இதெல்லாம் ராகு 7 இருக்கும்போது பண்ணும். இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதே வந்து ராகுவுடைய பார்வையில் 3ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது 5ஆம் இடத்தை பார்த்துரும். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது காதல் அப்படின்ற விஷயத்தையும் ஏற்படுத்தும். அதுதான் ராகு தோஷத்தோடு இதையும் கம்பேர் பண்ணலாம். அப்போ காதல் அப்படின்ற விஷயத்தை ஏற்படுத்தும். அந்த காதல் வந்து அதி தீவிரமாக இருக்கும். அதி தீவிரம் அப்படின்னா இனப்பிரியாத உயிர்கள், இனப்பிரியாத உறவுகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி க்ளோஸ்டாக அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த 7 ராகு இருந்து 3ஆம் பார்வையில் பின்னோக்கி பார்க்கக்கூடிய அந்த பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த லவ் வந்து லஸ்ட்டோடு கலந்து தான் இருக்கும். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த 2 பேரோடைய ஏக்கம், பாசம், அன்புன்றது அது வேறு ஒரு லெவலில் இருக்கும். அது ரொம்ப 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 அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதேமாரி ஆசைகளும் அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சுயஜாதத்தில் அந்த 5ஆம் இடத்துல எதாவது கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்த ஏக்கம், எதிர்பார்ப்புன்றது ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அடுத்தது 7ஆம் பார்வையிலே நேராக பார்த்தீங்கன்னா லக்னத்தையே பார்த்துரும். லக்னத்தையே பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்ப்பு ஏக்கம்ன்றது கம்மியாக இருக்கணும். ஏன்னா அது ஆசைகள் அதிகமாக ஏற்படுத்த வைக்கும். ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமில் யோசிக்க வைக்கும். அடுத்தது 11ஆம் பார்வை. 11ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடத்தை பார்த்துரும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையிடம் எதிர்பார்ப்பு அதிகம் வச்சுக்கூடாது. எல்லா வித பாக்கியமும் உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. தந்தையிடம் கடுமையாக பேசிடக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் கவனமாக இருந்தால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகு 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்களை கொடுக்கும் மைனஸில். ப்ளஸில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபம். 100 கோடி 200 கோடி வச்சுருக்கவங்களாம் 8ல் ராகு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ராகுன்றது பிரம்மாண்டம், 8ஆம் இடம்ன்றது பெரிய பணம். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் வந்து நீர். அதனால் வந்து பணம் வந்து தேங்கி கிடக்கும், ஏகப்பட்டது இருந்துகிட்டே இருக்கும், ரகசியமாக இருக்கும், ரகசியங்கள் நிறைய இருக்கும். இது ராகு தோஷத்தில் தான் சொல்லுவாங்க 8ல் ராகு இருக்கிறதுனால. அப்போ இது பிரம்மாண்டமான பண வரவு, பிரம்மாண்டமான லாபங்கள், ரகசியங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தும். இப்போ இவங்களுக்கு இந்த ராகு வந்து 8ஆம் இடம் முன்பின் தெரியாதவங்களுக்குலாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து முதுகுலி சம்மந்தமான விஷயம், தோல் சம்மந்தமான விஷயம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும். மிக முக்கியம் மர்ம உறுப்புகள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் நல்லாவே.
ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கக்கூடிய இடம். கால் இதெல்லாம் வலி கொஞ்சம் ஏற்படுத்தும். இதெல்லாம் கொஞ்சம் மைனஸான விஷயம். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணம் வரவு, பெரிய அளவில் சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகள், பிரம்மாண்டமான லாபங்கள், இப்படி பல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அடுத்தது இந்த ராகுவோடைய 3ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். கடன் நிறையா வாங்க வச்சு கோர்ட்டு கேஸும் சந்திக்க வைக்கும். கடனில் கவனமாக இருக்கணும். அடுத்தது 7ஆம் பார்வையில் 2ஆம் இடத்தை பார்த்து பணத்தை பற்றி அதிகமாக பேச வைக்கும். ஆசைகளை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை தூண்ட வைக்கும். முன்பின் தெரியாதவங்கள்ட்ட பேச வைக்கும். முன்பின் தெரியாதவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில். அதுக்கு அடுத்தது 11ஆம் பார்வையில் ராகு பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். அப்போ தொழில் லாபம், வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய தில்லுமுல் வேலையில் ஈடுபட வைக்கும். வேலையிலையும் இதே விஷயத்தை கொடுக்கும். அதேமாரி அந்த 10ஆம் இடம் என்ன காரகத்துவமாக இருந்தோ லக்கணத்தை பொறுத்திருந்தாலும் அது சார்ந்த விஷயங்களை, பிரம்மாண்டமான விஷயங்களை ஏக்கப்பட வைக்கும். அந்த விஷயங்கள் கிடச்சி அதுக்கப்புறம் கைவிட்டு போகிற நிலையை கொடுக்கும். இந்த ஒரு மைனஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது ராகு 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணும்? ராகு 9ஆம் இடத்தில் இருந்தால் தந்தை எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். தந்தையுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனாலேயே கல்யாணம், திருமணம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா வித பாக்கியத்தையும் அவர் அடையிறதுக்கு தாமதப்படும். ஏன்னா எல்லாமே ஆசைகள் அதிகமாக இருக்கும் தந்தைக்கு, தன் பிள்ளைக்கு, தன்னுடைய பொண்ணுக்கு, தன் பையனுக்கு. இப்போ ஜாதகருக்கு 9ல் ராகு இருக்குது. அந்த ராகு 9ஆம் இடம் பார்த்து தந்தை ஸ்தானம். தந்தைக்கு தன் பிள்ளைக்கு, தன் மனைவிக்கு, தன் குழந்தைக்கு, அதாவது தன்னுடைய பொண்ணுக்கோ தன்னோட பையனுக்கோ நிறைய பிரம்மாண்டமான இடத்துல பெரிய இடமா பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் எல்லா வித பாக்கியத்துலேயும் எதிர்பார்ப்பு ஏக்கம் அதிகமாக இருக்கும் தந்தைக்கு. இதனால் அவருக்கும் ஒரு டென்ஷனை கொடுக்கும். அவருக்கும் ராகுக்கு தோஷத்துடைய டச் இருக்கும். அவருக்கும் திருப்தி இல்லாத நிலையை கொடுக்கும். எல்லா வித பாக்கியத்திலும் திருப்தி இல்லாத நிலையை கொடுக்கும். உயர்கல்வி படிக்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் சிந்தனைகள் ஏற்படுத்தும். மிகப்பெரிய பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வைக்கும் 9ல் ராகு இருக்கிறது. ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ். பெரிய படிப்பு, வெளிநாடு போகிறாங்க, அமெரிக்கா, கனடா அந்த மாதிரி போக வைக்கிது. பெரிய படிக்க வைக்கிது. மிகப்பெரிய தூரமான பயணங்களை மேற்கொள்ள வைக்கிது. அப்போ இதெல்லாம் பெரிய விஷயம். அடுத்தது 10ஆம் இடத்துல ராகு இருந்தால், 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் தொழிலில் தடை கொடுக்கும். அதே தொழிலில் பெரிய லாபத்தை கொடுக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலை கிடைக்கும். ஈபியில் வேலை கிடைக்கும். கெமிக்கலில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அரபு நாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் வேலைகள் செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம் நண்பர்கள் இருப்பாங்க அதிகமாக. இதே ராகு 3ஆம் பார்வையில் 8ஆம் இடத்தை பார்த்துரும் பின்னோக்கி பார்க்குறதுல. அப்போ பின்னோக்கி பார்க்க 3ஆம் இடத்துல பார்க்கும்போது எதிர்பாராத பண வரவு, தொழிலில் 100 ரூபா பொருளை 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு விற்கிறது, எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் பிரம்மாண்டமாக கொடுக்கும். அடுத்தது 7ஆம் பார்வையில் 4ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் இடத்துல பார்க்கும்போது வீடு, வாகனம், சொத்துக்கள், சம்பாரித்த பணத்தை வச்சு வாங்க வைக்கும். அதே சம்பாரித்த பணத்தை, வாங்கின சொத்தை வச்சு அடமானம் வச்சு, தொழில் பண்ண வச்சு ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தும். சம்பாரித்து வீடு வாங்கின சொத்து வாங்க வைக்கிறது ஒரு கேரண்டி. அதே சொத்தை அடமானம் வச்சு தொழிலில் இழப்புகளை சந்திக்கிறது இதே பேட்டர்ன் தான். அதே மாதிரி ராகுவுடைய 11ஆம் பார்வை, ராகுவுடைய 11ஆம் பார்வை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், கால் பாதம் வலி ஏற்படக்கூடிய நிலை, இதெல்லாம் ஏற்படுத்தும். ஏன்னா 11ஆம் பார்வையில் 12ஆம் இடத்தை பார்த்துரும். அப்போ வெளிநாட்டு லாபம், வெளிநாட்டு இதெல்லாம் கொடுக்கும்.
வெளிநாட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் 10ல் ராகு இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது ராகு 11ஆம் இடத்துல இருந்தால், ராகு 11ஆம் இடத்துல இருந்தால் பெரிய லாபங்கள், வெளிநாட்டு பணம், வெளி மாநிலத்தில் செல்லக்கூடிய நிலை, வெளிநாட்டு சித்தப்பா பங்காளி உறவுகள் வெளிநாட்டில் இருப்பாங்க. முக்கியமாக வந்து முஸ்லீம் நண்பர்களால் பெரிய லாபங்கள், பெரிய வருமானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி தந்தையால் பெரிய லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் பார்வையில் 9ஆம் இடத்தை பார்த்துடுவார். அப்போ தந்தையால் பெரிய லாபங்கள், பெரிய வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ராகுவுடைய 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்க வைக்கும். 10 ரூபா போட்டால் 100 ரூபா எடுக்கணும் அப்படின்ற ஏக்கம் தான் அதிகமாக இருக்கும். 5-11 டச் ஆகிடுச்சுல, 11 இருக்கிற ராகு நேராக 5ஆம் இடத்தை பார்ப்பார். எப்படி குறுக்கு வழியிலையாவது எப்படி 100 ரூபா போட்டு 500 ரூபா எடுக்கணும், 1000 ரூபா எடுக்கணும், பிரம்மாண்ட லாபம். இந்த டிரான்ஸ்போர்ட்டு, லாரி பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு இவங்க எல்லாம் 11 ராகு இருக்கிறவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. 100 கோடி 200 கோடி. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் 11 ராகு இருக்கும். 3ஆம் பார்வையில் 9ஆம் இடத்துல இருக்கிறனால தந்தைக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். தந்தைக்கு பெரிய லாபங்களை எதிர்பார்க்க வைக்கும். 7ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய லாபங்களை கொடுக்கும். ஆசைகள் அதிகமாக இருக்கும். முதல் குழந்தைக்குமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களுடைய முதல் குழந்தைக்கு. அடுத்தது 11ஆம் பார்வையில் லக்னத்தை பார்த்துருவார். எல்லாத்துலேயும் ஏக்கம், ஆசைகள் அப்படின்றது ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே அதை பெஸ்ட்டாக இருக்கணும், தேடணும், அதை பற்றி விசாரித்து வாங்கணும். இது 100 ரூபா கம்மியாகிறதுக்கு என்னென்ன வழியோ அத்தனை, இது எங்கே கம்மியாகுதோ அங்கே வாங்க வைக்கும். இதெல்லாமே பாசிட்டிவ். அதெல்லாமே பெரிய லாபம், பெரிய வருமானம் அப்படின்றத கொடுக்கும். அடுத்தது ராகு 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பத்தியத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டு வாழ்க்கை உண்டு. வெளிநாட்டில் சென்று தன்னுடைய வாழ்க்கையுடைய எண்டே வந்து வெளிநாட்டில் தான் இருக்க வைக்கும். அதெல்லாம் வந்து பூர்வீகமே வெளிநாட்டில் இருக்க வைக்கும். பூர்வீகன்றது எப்படின்னா, பிறந்ததே வெளிநாட்டில் பிறக்க வச்சு அங்கேயே இருக்க வைக்கும். அங்கே இருக்க வைக்கும். எந்த நாட்டில் இருக்குமோ அதே இதில் இருக்க வைக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கையுடைய இறுதி காலகட்டம் வெளிநாட்டில் தான் முடியும், வெளி மாநிலம் முடியும். கூட நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் இருப்பாங்க, வெளிநாட்டு நண்பர்கள் இருப்பாங்க. இது எல்லாமே ஏற்படுத்தும். 12 இருக்கிற ராகு தாம்பத்தியத்தில் அதிக இருப்போம். லஸ்ட்டில் வந்து அதிக விருப்பு, எதிர்பார்ப்பு, ஏக்கன்றது அதிகமாக இருக்கும். ராகுவுடைய 3ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால சொந்த தொழில் பெரிய லாபத்தை கொடுத்து அதுக்கப்புறம் விரயத்தை ஏற்படுத்தும். இது ஒரு விஷயம். அடுத்தது 7ஆம் பார்வையில் 6ஆம் இடத்தை பார்த்து கடனை வாங்க வைக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தோல் சம்மந்தமான விஷயத்தில் தொந்தரவு கொடுக்கும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்தது 12ஆம் பார்வை 11ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்த்துரும். பேச்செலாம் வந்து பிரம்மாண்டமாக பேச வைக்கும். எல்லா விஷயங்களையும் பெரிய விஷயமாக தான் யோசிக்க வைக்கும். பெரிய லெவலில் பேசப்பட வைக்கும். ட்ரேடிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூதாட்டத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் மூலிமா பெரிய லாபத்தை கொடுத்து பெரிய லெவலில் ஏக்கத்தை ஏற்படுத்தும். சரி, இப்போ 12 ராசிக்கு 12 வீட்லேயும் ராகு இருந்தால் என்ன பண்ணுவார்? லக்கணத்தில் இருந்து 12 வீடும் பார்த்தாச்சு. இதில் ப்ரிடிக்ஷன் நடுவில் வந்து ஒரு 2 இடத்துல வந்து டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அது சாரிங்க. அதுக்கு அடுத்தது வந்து பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, துர்க்கை கோயில், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், வாராகி அம்மன் கோயில், இதுமாரி காளி கோயிலுக்கு போகலாம். என்ன ஒன்று வேண்டக்கூடாது அப்படின்னு நார்மலாக போகணும். ஏன்னா ராகு 12 வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் கண்டிப்பாக இருந்துடும். அது சம்மந்தமான விஷயத்தில் ஏக்கம் வச்சுட்டா தொல்லை. 5ல் இருந்துன்னு வச்சுக்கலாம், காதலை பற்றி ஏக்கத்தை படுறீங்கன்னா அந்த காதலில் வந்து தோல்வியடைய வைக்கும். ஏக்கப்படவே கூடாது. அப்போ கோயிலுக்கு போகிறீங்க, துர்க்கை, மாரியம்மன், காளியம்மன், வாராகி, ஒரு தெய்வம், பெண் தெய்வம், ராகுடைய காரகத்தை உள்ள தெய்வம். கோயிலுக்கு போகிறீங்க, கம்முன்னு அமைதியாக உட்காடுறீங்க, சாமியை பார்க்குறீங்க,
நீங்கள் கற்பூரம் ஏற்றுங்க, விளக்கு ஏற்றுங்க. ஆனால் உள்ளே போயிட்டு அமைதியாக உட்கார்ந்தீங்க, சாமியை பார்த்தீங்க, வந்துக்கினே இருக்கணும். எது கோரிக்கையோ வைக்கக்கூடாது. கோரிக்கை வச்சா அது ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் கொடுக்கும். ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா, கோயிலுக்கு போகும்போதும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. கோயிலை விட்டு வரும்போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அப்படி நியூட்ரலாக நார்மலாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்துடைய உச்சபட்ச நிலையை நீங்கள் அடைவீங்க. சந்தோஷத்துடைய உச்சபட்ச நிலை. இது அப்படி நார்மலாக போயிட்டு வந்தீங்கன்னா, அடுத்தது இந்த ராகு கேதுக்கு கோமோதகம் வைட்டிரியம் அதெல்லாம் போடாதீங்க, வேணாம். அதெல்லாம் வந்து மேலும் தொந்தரவு கொடுக்கும். அதெல்லாம் போடவே போடாதீங்க. யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் அதெல்லாம் போட்டுறாதீங்க. அடுத்தது ராகுக்குரிய ஒரு இது என்னென்னா, ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ கலரில் இருக்கிற ஆடைகளை நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ளூ கலர் ஆடையை வந்து நீங்கள் யாருக்காவது வாங்கி தரும்போது, அதாவது நீல கலர் ஆடையை வந்து யாருக்காவது வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு லக்கணத்துலேருந்து 12 வீட்டில் எங்கே இருக்குதோ அது சம்மந்தமான விஷயங்களை பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ட்ரஸ்ட்டு, இதுமாதிரி இடங்கள்லாம் போயிட்டு எதிர்பார்ப்பே இல்லாமல் குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள ஊட்டி விடணும். குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறது நல்லது. வயதான முதிர்வுகள் இல்லத்தில் போயிட்டு அவங்கள பார்த்து பேசுகிறது, அவங்கள்ட்ட பார்த்து பேசி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு அவங்கள்ட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப பிரம்மாண்டமான மகிழ்ச்சிகரமான பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசும்போது எல்லா விதத்துலையும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் மகிழ்ச்சிகரமான பல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பல விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்படுத்தும். அப்படின்னா நான் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு பணம் கிடைக்குமா, என் காதலி திரும்ப வந்துடுவாங்களா, என் காதலன் திரும்பி வந்துடுவாங்களா, என் மனைவி வந்துடுவாங்களா, என் கணவர் வந்துடுவாங்களா, ஏன்னா இழந்த சொத்துக்கள்லாம் கிடச்சிருமா, இப்படி எல்லாம் எந்த ஒரு கொஸ்டின் மார்க்குமே வச்சுக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ராகுன்றது போன ஜென்ம கர்மாங்க. அப்போ போன ஜென்ம கர்மாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏக்கம் எதிர்பார்ப்பு அதிகம் வச்சுக்கவே கூடாது. ஏக்க எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா பிரமிப்பான சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி ராகுவுடைய இது வந்து நம்பரே 4 தான், 4ஆம் நம்பரு. எழுத்தில் பார்த்திங்கன்னா DMT அண்ட் T. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா திண்டுக்கல், மதுரை, தேனி. இப்போ ஒருத்தவங்களுக்கு ராகு வந்து ப்ளஸில் இருக்குன்னா இந்த ஊரெலாம் வந்து சப்போர்ட் பண்ணும், மைனஸில் இருக்குன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்களால ஏமாற்றங்கள் கூட கொடுக்கும். சில பேருக்கு வந்து ஏமாற்றம் கொடுத்தா அதுக்கப்புறம் நல்லது நடக்கும், சில பேருக்கு நல்லது நடந்து ஏமாற்றம் கொடுக்கும். ஸோ 2 விஷயம் 2 ஆஸ்பெக்ட்லேயும் இருக்குது. ஸோ ராகுக்கு இதோடைய நிலையை பொறுத்து, ஓகேங்களா. ஸோ ராகு பொறுத்து தான், ராகு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ராகு பொறுத்து. அப்போ DMT இந்த எல்லாமே ராகுவோடைய இது லெட்ரு. 4ஆம் நம்பரும் ராகுவோட லெட்ரு, ப்ளூ கலரும் ராகு. மிக முக்கியமாக வந்து ஸ்கின் பிரச்சனைலாம் இருக்குன்னா ராகு தான் காரணம். இதை சரி பண்ணுறதுக்கு மூலிகை மருந்து எடுத்துக்கலாம். ராகு வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்கு அஸ்வகந்தா, பரங்கிப்பட்டை, இந்த அஸ்வகந்தா டேப்லெட்டு, பரங்கிப்பட்டை டேப்லெட் இதெல்லாம் வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். வாங்கி அவங்கள்ட்ட கேட்டு எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். மருந்தாக சாப்பிட்லாம், மாத்திரையாகவும் சாப்பிட்லாம். இதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவத்தில் வரும். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் கொடுக்கும், பலம் கொடுக்கும். பலம் சேர்ந்துட்டாலே நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், திருப்தியை ஏற்படுத்தும், முழுமையான ஒரு திருப்தியை ஏற்படுத்தும். அது எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொண்டு போகும். ஓகேங்களா. அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம். அனுப்பினீங்கன்னா எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் ஒரு டீட்டெயிலாக என்ன விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபோனில் சொல்லுவேன். எத்தனை கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு கேள்விக்கு பதில் நான் அளிப்பேன்.
எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அதனால் வந்து நீங்கள் ஜாதகம் நீங்கள் அனுப்புங்க, பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் என்னை விட நல்ல ஜோசியர் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் பக்கத்துலேயுமே ஒரு ஜோசியர் இருப்பாங்க, அவங்க நல்லா சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இந்த வீடியோ உபயோகமாக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது மைனஸ் சொல்லியிருக்குன்னா அந்த மைனஸையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக திருத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதே நடக்க போகுது. மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மிக்க நன்றிங்க. மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.